ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு இருக்கிறது சாருக்கு ரிவேஸ் பார்க்கிங் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். செகண்ட் டே ட்ரைனிங். ஸோ டோட்டலாக 3 நாள் தான் நம்மளோட ட்ரைனிங். செகண்ட் டே ட்ரைனிங்கில் அவர் பக்காவாக எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிளாரிட்டி, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எங்கே நிற்கணுங்கிற அந்த கண்ட்ரோலு, இது எல்லாமே பக்காவாக வர ஆரம்பிக்குது அவருக்கு. ஸோ ஈஸி ஃப்ளோ, வண்டியோட அந்த கண்ட்ரோல் கரெக்டாக வச்சுக்கிறாரு. சூப்பராக கட் பண்ணி வந்துட்டுருக்காரு. ரிவேஸ் பார்க்கிங்கில் உள்ளே கொண்டு வந்துட்டுருக்காரு. எவ்வளோ சூப்பராக கொண்டு வராரு அப்படிங்கிறத நீங்களே பார்க்குறீங்க. ஸோ அவரே தான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறாரு. எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக உள்ளே கொண்டு வந்து வைக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ், இந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங், வண்டியோட அந்த கண்ட்ரோலு ஈஸியாக கொண்டு வந்து பார்க்கிங்கில் அழகாக வச்சுட்டார் பாருங்கள். ஸோ இது தாங்க முக்கியம். பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக அவரால் பார்க் பண்ண முடியுது. அதுவும் ரிவேஸ் பார்க்கிங். நிறைய பேர் வந்து டென்ஷன் எடுத்துப்பீங்க, பட் ஆனால் டென்ஷனே இல்லாமல் கூலாக பார்க் பண்ணுறதுக்கு அவருக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ ரிவேஸ் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எந்த விதமான ஒரு டென்ஷனுமே கிடையாது. ஸோ சிம்பிளாக அழகாக பார்க் பண்ணுற அந்த மெத்தடை வந்து அவருக்கு சொல்லி கொடுத்துட்டேன். சார் வந்து பிராண்ட் நியூ டாட்டா அல்ட்ராஸ் புக் பண்ணியிருந்தார். ஸோ அந்த வெஹிக்கிளை வந்து டெலிவரி எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணோம். அதே மாதிரி அவருக்கு ட்ரைனிங் வந்து செகண்ட் டே தான் நீங்கள் கொடுத்தோம். செகண்ட் டே ட்ரைனிங்லேயே இந்த அளவுக்கு பக்காவாக வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டார். எனிவேர் எனி லொக்கேஷன் அவர் ஃபேமிலியோடு அவர் ட்ராவல் பண்ணும்போது யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் யாரையும் நம்ம நம்பி போக முடியாது. சேஃப்டி இருக்காது, செக்யூர்டு இருக்காது. ரெண்டாவது வந்து ப்ரைவேசியாக நம்ம ட்ராவல் பண்ண முடியாது. வித் நம்ம ஃபேமிலியோட நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அன்னோன் பர்சனோடு நம்ம அதை ஷேர் பண்ண முடியாது அப்படிங்கிறத விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி தேவைப்படுற எமர்ஜென்சி டைமில் வந்து யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து கார் ஓட்ட கற்றுக்கிட்டா தான் இந்த உலகத்தில் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சார் மறுபடியும் ரிவேஸ் பார்க்கிங் பண்ண போகிறாரு. எப்படி வைக்கிறாரு, எங்கேருந்து திரும்புகிறாரு அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ டோட்டலாக வந்து 3 ஸ்டெப்ஸில் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்டெப் 1 நிற்கணும். ஸ்டெப் 1 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முன்னாடி போயிட்டார் அப்படின்றதுனால ஸோ அவரால் இந்த டைம் கரெக்டாக பண்ண முடியுமா? இல்லை. ஸோ லாஜிக் படி வந்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப முன்னாடி போயிருக்காரு. ஸோ கொஞ்சம் பின்னாடி வரணும் சார், நீங்கள் ரொம்ப முன்னாடி இருக்கீங்க. ஸோ ஐ திங்க் வந்து அவருக்கு கால்ஸ் எதாவது வந்திருக்கான்னு தெரில, பட் கொஞ்சம் முன்னாடி போயிட்டார். ஸோ லாஜிக் படி கரெக்டான லொக்கேஷனில் நிற்கல. இப்போது கொஞ்சம் தள்ளி போயிருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற பார்க்கிங்கே வந்துடும். ஸோ அதாவது வந்து இப்போது அவர் நிற்கிற லொக்கேஷன் வந்து பக்கத்தில் இருக்கிற பார்க்கிங்கே வரும். சார் நீங்கள் வந்து ப்ராப்பரான லொக்கேஷனில் நிற்கலை, இப்போ நீங்கள் கட் பண்ணிங்கன்னா